தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனிற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பெருமக்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற வாரந்தோறும் நடக்கின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற இந்த தொடர் நிகழ்விலே 171வது நிகழ்வாக இந்த மாலையிலே நாம் இங்கே சந்திக்கிறோம். ஜூம் அரங்கிலே இந்த என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும், இதை யூடியூபிலே பார்க்கக்கூடிய நண்பர்கள், பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய பாரதி அன்பர்கள் ஆகிய அத்தனை பேர்களுக்கும் முதலிலே நன்றி கலந்த என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். நாம் தொடர்ந்து பாரதியினுடைய விடுதலை வெண்பா. இந்த பாரதி இன்னொரு பக்கம் மகாசக்தி வெண்பான ஒரு 5 வெண்பா எழுதியிருக்கார். அதுலயும் ஒரே சக்தி புகழ் தான், இதுலயும் சக்தி புகழ் இருந்தாலும் இதை விடுதலை வெண்பா என்று பாரதி முதன்மைப்படுத்தியிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் என்றுதான் நான் யோசித்து சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்னொரு புறம் பாரதி ஒரு இடத்துல எழுதுகிறான், உங்களுக்கு தெரிந்த வரிகள் தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அணிகொள் காவியம் 1000 கற்பினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார். என்னமோ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டார் பாரதி. கவி உள்ளத்தை பார்க்காத போயிட்டு இருக்கேன்னு. கவி உள்ளத்தை பார்ப்பது எவ்வளவு கடினம், இன்னொருத்தர் மனசை புரிஞ்சுக்கிறதே எவ்வளவு கஷ்டம். ஒருவர் மனதை இன்னொருவர் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்றால் அது வரமா சாபமா என்று தெரியல வாழ்க்கையில. அப்போ ஒரு கவிஞனுடைய உள்ளம் அது ஒரு கொதிகல நிலையில இருக்கும் எப்பவுமே. அதுவும் குறிப்பாக அவனுடைய படைப்புகள் உற்பத்தி ஆகும் போது அந்த கருவறையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த அற்புதமான படைப்புகள் எத்தனை ஒரு கொதி நிலையில இருக்க வேண்டும். அதை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதுக்கு எவ்வளெல்லாம் பார்க்கணும், எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும். அன்பார்ச்சுனேட்லி பாரதியுடைய வாழ்க்கை 20, 21ஆம் நூற்றாண்டு இப்படி பார்க்கிறோம். Though he was born in 1882, 20ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை சில வசதிகள் எல்லாம் நமக்கு அப்ப இருந்தது. அப்படி அண்மையிலே வாழ்ந்து மறைந்த ஒரு மகாகவியினுடைய வாழ்க்கையை பற்றிய தெளிவான சித்திரமோ, அவன் எழுதிய கவிதைகளுடைய குரோனோலாஜிக்கல் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய டேட் வைஸ் எப்போ எழுதினார், என்ன காலகட்டத்திலே ஓரளவு தான் தெரிகிறது. புதுச்சேரியில் இருக்கும்போது சிலவற்றை படைத்தார், சென்னையில் இருக்கும்போது சிலத்தை எழுதினார், சிலவற்றை கடையத்திலே இருக்கும்போது எழுதினார், இப்படியெல்லாம் தெரிகிறது. ஓரளவு கட்டுரையை பொறுத்தவரை பாரதியினுடைய கட்டுரைகள் எல்லாம் பிரசுரிக்கப்பட்ட காரணத்தால், அதுவும் நாளிதழ் அல்லது வார இதழ் அல்லது மாத இதழ் என்று பலவிதமான இதழ்களிலே பாரதி பங்கு கொண்ட அந்த கட்டுரை பதிவுகள் எல்லாம் அவை காலம் குறிப்பாக நுண்ணியமாக காட்டப்பட்டிருக்கின்றன. காரணம் பதிவிலே இருக்கிறது, அச்சிலே ஏறி இருக்கிறது. ஆனா கவிதைகளை பார்க்கும்போது ஓரளவு தான் சொல்ல முடியுமே வழிய சில கைப்பிரதிகள் பாரதியினுடைய இருக்கின்றன. என்றாலும் பொதுவாக அவை அச்சிடப்பட்ட நாளை வைத்துக்கொண்டே அவை எழுதப்பட்ட காலம் இது என்று குறிப்பிட தோன்றுகிறது. அப்போ எதற்கு பிறகு இந்த கவிதை முதலில் எழுதினான், எந்த கவிதையை பிந்திய நிலையில எழுதினான் என்றெல்லாம் அதையும் ஒரு சான்றாக, அதையும் ஓர் அகச்சான்றாக உள்ளே புகுத்தி பொருத்தி பார்த்து ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இப்பொழுது குறைவாக இருக்கிறது. கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முற்ற முடிந்த முடிவாக அல்ல. பாரதியை ஆழ்ந்து தேடக்கூடிய பல அன்பர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த நண்பர்கள், நெருங்கிய பேராசிரியர் பெருமக்கள், என்னுடைய மாணவர்கள் பல பேர் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு காலகட்டத்திலே இது முறையாக தெரியலாம். இதெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது இந்த பொதுவான வரிசை ஞான பாடல்கள், பக்தி பாடல்கள், தேசிய பாடல்கள், தலைவர்களை பற்றிய பாடல்கள் என்றெல்லாம் ஒரு வசதிக்காக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த விடுதலை வெண்பா என்பதை நான் அதை பற்றி சிந்திக்க தொடங்கிய போதே
நான் சொன்னேன், இது பாரதியினுடைய ஆன்மீக பரப்பளவில், பாரதியினுடைய ஆன்மீக சாடலில், ஆன்மீக தேடலில் இவை இரு முனையாக இருக்கக்கூடிய, ஒன்று செற்ற செறிவான ஆன்மீகம் என்ற அருவ அத்வைத நிலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உருவ வழிபாடு. அந்த உருவ வழிபாடு பக்தி என்ற அடிநிலை பொருளாக நிற்கிறதே அந்த எல்லை. இந்த ரெண்டு எல்லைக்கும் நடுவுல பாரதி இந்த பாடலை வைத்திருப்பானோ என்று எனக்கு தெரிகிறது என்று நான் ஆரம்பித்தேன். நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், பாரதியினுடைய பரசிவ வெள்ளம் என்பது முற்ற முழுதான வேதாந்த பொருண்மையை உள்ளடக்கி, அது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பரசிவ வெள்ளத்தை குறிப்பிடுகிறது. அங்க சிவ வெள்ளம் ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து தாண்டி இந்த பக்கம் வரும்பொழுது பாரதி பரசிவ வெள்ளத்து பரசிவனிலிருந்து பராசக்திக்கு வந்து விடுகிறான். இந்த டிரான்ஸ்பர்மேஷன் தான் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஏன் இப்படி நிகழ்ந்தது, இதை எப்படி நாம விளக்கி கொள்ள முடியும் என்றெல்லாம். ஆனா ரொம்ப ஜாகிரதையா நான் இதையும் சொல்றேன், இதைத்தான் பாரதி நினைத்து எழுதியிருக்கிறானா என்று நிச்சயமா சொல்ல முடியுமா சார்னா, நான் அவனை துதித்து வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் பாரதியை பேசும்போது அவன் தாள் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பது போல நான் பாரதியை எண்ணி பார்த்துதான் பேசுகிறேன், அவனை வேண்டிக் கொண்டு பேசுகிறேன். அதனால இது அந்த 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 ஒரு மன ஓட்டத்தோடு தான் நான் பேசுகிறேன். முடிந்த முடிவாக இல்லை. பாரதியில் ஆழ்ந்திருக்கக்கூடிய இங்கே வரக்கூடிய எத்தனையோ நண்பர்கள், மிகப்பெரிய எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், பல மொழியில விற்பனராக இருக்கக்கூடிய பெருமக்கள் இன்னும் பல விதத்திலே இதை எண்ணி பார்க்கலாம். ஏதா முடிந்த முடிவாக நான் சொல்லவில்லை என்பதையும் நான் இங்கே அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். அப்போ இந்த பாட்டுல வரும்பொழுது சக்தியை பாடுகிறான். உருவமில்லாத அருவத்தை பாடியவன் இங்கே உருவ வழிபாட்டிலே நிற்கிறான். இன்னொரு பக்கம் சுயசரிதையிலே அவன் சித்தர்கள் வழி போய்விட்டான். இப்ப எதை பாரதின்னு வச்சுக்கிறது? ஹூ இஸ் பாரதி? எப்படி என்று சொன்னால், இப்போ ஒரு கவிஞன் எடுத்துக்கொண்டால், ஒரு கவிஞன் ஏன் கவிதை எழுதுகிறான் சார்? அப்படியே எனக்கு உள்ளே உற்சாகம் பொங்கி கற்பனை ஊற்றாக பெருகி நான் எழுதுகிறேன் என்று சொன்னால், கவிஞர்களாக எழுதக்கூடிய எத்தனையோ பேர் நம்மை போன்றவர்கள் எல்லாம் சும்மா சொல்லலாமே ஒழிய அடிப்படையிலே ஏதோ ஒரு தூண்டுகோல் இருக்கிறது. 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் எழுத தொடங்கியது கவிதை. கல்கியிலே என்னுடைய கவிதை பிரசுரமானது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த கால ஆனந்த விகடன், குமுதம் இது போன்ற இதழ்களிலே பிரசுரமான போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கவிஞர் கவியரங்கங்களில் பாடும்போது கவிஞர் வாவேசு சொல்லும் போது மனத்துக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த காரணத்தினாலே எழுத தொடங்கினேன். எதை பற்றி எழுதினேன்? ஏதோ தலைப்பு கொடுப்பார்கள். பொங்கலுக்காக எழுதினோம், பண்டிகைகளுக்காக எழுதினோம், கோவில்களை உற்சவத்துக்காக எழுதினோம், கடவுளரை பற்றி எழுதினோம். மேடையிலே கவியரங்கம் என்று சொன்னால் பலவிதமான தலைப்புகள், பட்டிமன்ற தலைப்புகள். இப்படி நான் என்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு யோசித்தால் பலவிதமான காரணங்களுக்காக நாம் எழுத ஆரம்பிக்கிறோம். இந்த ஃபாயில் தூக்கி அப்படியே பாரதி மேல வையுங்க. பாரதி ஏன் கவிதை எழுத தொடங்கினான் என்று கேட்டால், பாரதி இந்த மண்ணினுடைய மைந்தனாக, இந்த நாட்டினுடைய அடிமை வைப்பத்தை தாங்க முடியாத மேனியனாக, இந்த அடிமை என்ற தாழ்வு மனப்பான்மையை தாண்டி நிற்கக்கூடிய கம்பீரத்தை தன்னுடைய உடல் பெற வேண்டும், நெஞ்சு நிமிர வேண்டும், குன்றம் போல் நான் எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைத்த அந்த வீர சுதந்திரத்தை வேண்டி நின்றார் பின் வேறதும் கொள்ளுவாரோ என்று கேட்டானே, அந்த சுதந்திர வேட்கைக்காக பாரதி எழுத தொடங்கினான். உண்மைதான். அப்ப எங்கிருந்து பரசிவ வெள்ளம் வந்தது? எங்கிருந்து கற்பனையூர் வந்தது? எங்கிருந்து பாஞ்சாலி சபதம் வந்தது? ஏன் எங்கிருந்து குயில் பாட்டு வந்தது? வேதாந்தமாக விரித்து பொருளுரைக்க யாதானும் சற்றே இடமிருந்தால் சொல்லுங்களேன் என்று சொன்ன வேதாந்தம் எங்கிருந்து வந்தது? இப்ப எதை நினைத்து பாரதி எழுதுகிறான்? யாருக்காக எழுத தொடங்குகிறான் என்றெல்லாம் நான் யோசித்து அந்த பின்னலிலே அங்கும் இங்குமாக வலையிலே சுற்றுகின்ற சிலந்தி போல அங்கும் இங்கும் சென்று பார்த்து கொண்டே இருக்கின்றேன். பாரதி எப்படி புரிந்து கொள்வது? ஆகவே பாரதி போற போக்குல
அணிகொள் காவியம் 1000 கற்பினும், எங்கிட்டதான் சொல்றான் வாவேசு. அணிகொள் காவியம் 1000 கற்பினும், எதெல்லாமா படிச்சுட்டு இருக்க. திருமுறை படிக்கிறாய், ஆழ்வார்களை படிக்கிற, எல்லாரும் கீவாஜா வரைக்கும் படித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அணிகொள் காவியம் 1000 கற்பினும் ஆழ்ந்திருக்கும் கவிபுலம் காண்கிறார். அதுல நானும் ஒத்தன் நினைத்துக் கொள்கிறேன். அப்போ உள்ளுக்குள்ள நுழைந்து பார்க்கும்போதுதான் அந்த டிஃபிகல்டிஸ் ஆர் தேர், எண்ட்லெஸ் டிஃபிகல்ட்ஸ், எண்ட்லெஸ் லாப்ரந்தைன் என்று சொல்வார்கள். பின்னலாக ஓடக்கூடிய வழிகள், நெறிகள், புதைகுழிகள் எங்க போய் நிற்கிறது. ஆகவே எனக்கு தெரிந்த அளவிலே நான் பாரதியை இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் நினைத்து பார்த்தது என்ன என்று சொன்னால், பாரதி இந்த நாட்டினுடைய மரபு, இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய வாசனையை, இந்த நாட்டினுடைய மரபிலே பூத்த மலர்களுடைய வாசத்தை இந்த மண்ணிலே ஆழமாக விழித்தெழுந்து அப்படியே தன்னுடைய ஆளுகையை ஏற்படுத்தி கொண்டு நிற்கக்கூடிய அந்த மரங்களின் விழுதுகளை, வேர்களை ஊன்றி பார்த்து உற்று கவனித்து அதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்பொருளை அவன் எடுத்து எல்லாவற்றிலுமே பதிய வைக்கிறான் என்றுதான் சொல்ல முடியும். அப்போ பரசிய வெள்ளம் என்ற இந்த சிவனை பராசக்தியாக மாற்றுகிறானே, இது எப்படி நிகழ்ந்தது என்று பார்த்தால் அதுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ அதுக்கு முன்னால பேட்டன் ரேஸ் மாதிரி 3வது வெண்பாவை பார்த்துட்டு இன்று 4-5 பார்க்கலாம். 3வது வெண்பாவை ஒரு முறை ஸ்கிரீன்ல பார்த்துடலாம். அதையும் நம்ம ஒரு முறை படித்து பார்க்கலாம். அறிவிலே தோன்றில் அவனியிலே தோன்றும். அறிவிலே தோன்றில், அறிவிலே தோன்றில், 3வது அறிவிலே தோன்றில் அவனியிலே தோன்றும். வறிஞராய் பூமியிலே வாழ்வீர், குறிகண்டு செல்வமெல்லாம் பெற்று சிறப்புறவே சக்தி தரும் வெல்வயிர சீர் மிகுந்த வேல். இதுதான் போன முறை நம்ம பார்த்தது. போன முறை படித்து காட்டினேன். இதுல முதல் 2 வரிகளை பற்றி பேசினோம், அடிகளை பற்றி. இந்த வெண்பாவிலுடைய பின்னாலே இருக்கக்கூடிய பகுதியை மறுபடியும் பார்க்க வேண்டும். இப்போ என்ன சொல்றான், அறிவிலே தோன்றில் அவனியிலே தோன்றும். அப்போ அவனியிலே என்ன தோன்றுகிறது என்பது உன் அறிவிலே தோன்றினால்தான் அது உனக்கு புலப்படும், தெளிவு பெறும். வறிஞராய் பூமியிலே இருக்கிற, வறிஞராய் பூமியிலே வாழ்வீர், அது கொஞ்சம் கவனமா பார்க்கணும். வறிஞராய் பூமியிலே வாழ்வீர் என்பது விழிச்சொல். என்னது தமிழ்ல அதுக்கு விழிச்சொல் என்று பெயர். நம்ம எல்லாம் விழிக்கிறான். வறுமையிலே பூமியிலே வாழ்கின்றவரே என்று கூப்பிடுகின்றான். அப்படின்னா யாருக்கும் ஒன்றும் பணங்காசு இல்லையா, பேங்க்ல பேலன்ஸ் இல்லையா, ஏன் வறியவன் என்று கூப்பிடுகிறான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அறிவிலே தோன்றில் அவனியிலே தோன்றும். அறிவிலே இருந்தால்தான், பேங்க்ல பேலன்ஸ் இருந்தால் தான் பேங்க் டிரான்ஸ்ஃபர், நெட் பேங்கிங் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஜிபே பண்ண முடியும், எதோ ஒன்றா பண்ண முடியும் என்ற பொருளாதார நிலையும் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கணும், பேலன்ஸ். அப்ப என்ன சொல்றான், அறிவிலே தோன்றில் அவனியிலே தோன்றும், வறிஞராய் பூமியிலே வாழ்கின்றீர் நீங்கள். அப்ப எதிலே வறுமை? அறிவிலே வறுமை என்று வைத்துக் கொள்வோம். வறிஞராய் பூமியிலே வாழ்வீர், அது ஒரு அர்த்தம். வாழ்வீர், அப்படி வாழக்கூடுமா? வாழ்வீர், வாழ்வோர்களே, அறிவில்லாமல் அறிவிலே வறுமையாக இருக்கிறீர்களே, நீங்கள் இதை நிச்சயம் எண்ணி பார்க்க வேண்டும் என்றால், பூமியே இந்த தோன்றில் அவனியே உங்களுக்கு வித்தியாசமாக தோன்றும், அவனிலே தோன்றும். அது எப்படி இருக்க வேண்டும்? குறிகண்டு செல்வமெல்லாம் பெற்று, மேல வறிஞர் என்று சொன்னான், கீழே குறிகண்டு என்றால் டெஸ்டினேஷன், டு ஐடென்டிஃபை த டெஸ்டினேஷன். குறிகண்டு செல்வமெல்லாம் என்று சொன்னால் என்ன வறுமை? முதல் வரி காட்டுகிறது அறியாமை என்ற வறுமையிலே இருக்கிறோம், அறிவில்லாத அறியாமை நிலையில. அப்போ செல்வமெல்லாம் பெற்று என்று சொன்னால் அறிவெல்லாம் பெற்று. வறிஞராய் பூமியிலே வாழ்வீர், அறிவில்லாமல் இருக்கக்கூடியவர்களே, உண்மையிலே உண்மையான மெய்யறிவு, வள்ளுவன் பேசுகின்ற மெய்யறிவு, மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொன்னானே, அந்த மெய்ப்பொருளை காணக்கூடிய அந்த செல்வத்தை குறிகண்டு செல்வமெல்லாம் பெற்று சிறப்புறவே சக்தி தரும் வெல் வயிற சீர் மிகுந்த வேல். திடீர்னு இப்படியே ஒரு குறுக்கு சால் ஓட்டுறது போல சக்தி கொடுப்பாள் என்று சொல்ல வேண்டியதுதானே. அங்க எங்கிருந்து வந்தது? இங்க
சக்தி தரும் வெல் வைர சீர் மிகுந்த வேல். பியூட்டிஃபுல். வேலுடைய அடைமொழிகள் எல்லாம் பார்க்கணும்னா அருணகிரிநாதர்கிட்ட தான் போகணும். வேல் வகுப்புன்னே எழுதினார் அவர். முருகனை அவர் ஆராதித்த போல யாருமே இல்லை. நோ ஒண்டர். அது மாதிரி பாடினா கடவுள் காலில் வந்து விழுந்துருவார். நீ வாடா, நீ தாண்டா, உனக்கு நான் அடிமை என்று சொல்லிவிடுவார் கடவுள். அப்படிப்பட்ட எழுத்து நீங்க பார்க்கணும். நம்ம சங்கரையர் வந்து திருப்புகழ் பத்தி பேசினார், தொடர்ந்து பேச வேண்டும். அப்படி ஒரு மயக்கம் அதுல. அப்ப வரியர் என்ற சொல்லுக்கு எப்படி சொல்லுகிறார் என்றால், சொல்லுவார், ஒரு ஒரு பாடல் இருக்கிறது. புள்ளிய தோலாடை புனைந்தரவ பூண் அணிந்த வெள்ளிய செங்கண் விடையானாடி கமலம். விடையானடி கமலம். விடையான்னா யாரு? விடைனா காளை. என்ன மாதிரி விடை அது? என்ன மாதிரி காளை? செங்கண். கோபமா இருக்கும் அப்படி. செங்கண் விடையான் அடிக்கமலம். அவர் என்ன செய்வார்? புள்ளிய தோலாடை. சிவபெருமான் புள்ளிய தோலாடை அணிந்திருக்கிறார். பூணரவ அணிகள். புனைந்த அரவு பூண். அந்த பாம்பு வந்து இப்ப பாம்பாட்டி போடுற மாதிரி அந்த பாம்பை ஒரு அணிகலன் போல அமர்ந்திருக்கிறார். அதுதான் அழகு. நம்ம நாட்டுல பக்தி இலக்கியத்துல இருக்கிற மாதிரி ஒரு அழகு வேற எதுக்குமே கிடையாது. இன்று கூட முகநூலிலே ஒரு பதிவிலே படித்தேன். நான் கூட பின்னூட்டம் அவருக்கு எழுதினேன். ரொம்ப மிக சரியாக சொன்னீர்கள் என்று. எந்த நாட்டு இலக்கியத்தை விட, இந்தியாவிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, பிற நாட்டு இலக்கியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நமது திருமுறைகள், தேவார திருமுறை 11 திருமுறை, பின்னாலே இருக்கக்கூடிய 12வது திருமுறை கூட எல்லாவற்றையும் எடுத்து பார்த்த வள்ளலார் வர எடுத்து பார்த்தால் அது மாதிரி பிரபந்தங்கள், திவ்ய பிரபந்தங்கள், அது மாதிரி சித்தர் பாடல்கள், அதுக்கப்புறம் அப்படியே வந்து வள்ளலார் தாண்டி தாயுமானார், பட்டினத்தார், இப்படி அந்த ஒரு தொகுப்பு எடுத்துக்கொண்டு வந்தால் இத மாதிரி ஒரு ரிச் லிட்ரேச்சர் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இவ்வளவு கிடையாது. இப்போ ஒரு 11,000 பாடல்கள் கிடைக்கிறதுன்னு சொன்னா இதுல வந்து தேவாரம் திருவாரத்துல கிடைக்கிறதுனா அதுல வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு? இன்னைக்கு திருப்புகழ் எவ்வளவு கிடைச்சிருக்கு? அவர் எவ்வளவு எழுதியிருக்கிறார்? அப்படி பார்க்கும்போது, கிடைத்ததை வைத்துக் கொண்டு பார்க்கும்போது இதுவே மிக அதிகம், உலக அளவிலே மிக அதிகம். இதுல சொல்றார் அவர், புள்ளிய தோலாடை புனைந்த அரவ பூண் அணிந்த வெள்ளிய செங்கன் விடையான் அடி கமலம் உள்ளிய மெய்யன்புடையார். யாரு? சிவபெருமானை உள்ளியன்னா உள்ளத்திலே இருக்கக்கூடிய மெய்யன்புடையார் அருவருத்து தள்ளிய செல்வம். அவர்கள் எல்லாம் எதை வேண்டாம் என்று தள்ளிய, எந்த செல்வத்தை வேண்டாம் என்று தள்ளினார்களோ அதன் பின்னாலே நீங்கள் ஏன் போகிறீர்கள்? கீவாஜி அருமா சொல்லுவார், ஏன்பா நீ யார பைத்தியக்காரன் சொல்லுவ? சார், நான் எனக்கு வீட்டுல வேணான்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னா என் வீட்லயோ வெளியோ வேணான்னு வெளியில போடுறேன் எல்லாம் குப்பை. நான் வேண்டாம் என்று ஒதுக்கிய குப்பையை ஒருவன் தெருவிலே அதை எடுத்து பையிலே பத்திரப்படுத்தி கொண்டு செல்கிறான். ஐயோ, பைத்தியம் போறதே அப்படிங்கிறான். அப்போ துறவிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமக்கள், சிவனுக்கு மெய்யடியாராக இருக்கக்கூடிய பெருமக்கள் எதையெல்லாம் உள்ளிய மெய்யன்புடையார் அருவருத்து ஒதுக்கிய செல்வத்தை நாம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். வீடு, மாடு, ஆள், அம்பு, படை, அணிகள், பொன்கணங்கள், நிலங்கள், இப்படி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொண்டோம். அதெல்லாம் வந்து இறைவனை எண்ணி பார்க்கக்கூடிய மெய்யடியார்கள் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் ஒருவன் எடுத்து வைத்துக் கொண்டால் அவன் பைத்தியக்காரன் இல்லையா என்று கீவாஜி அவர்கள் கேட்பார்கள். அப்படி மெய்யன்புடையார்களே செல்வம்தான் உண்மையான செல்வம். அது குறி கண்டு, குறி அதுதான். அந்த குறியை கண்டுதான் நாம் எண்ண வேண்டும். அப்ப அந்த குறி என்பது வரும்போது, வாட் இஸ் தட் கோஸ் ஃபார் த டெஸ்டினேஷன்? வேல், அம்பு அல்லது வேல். அப்போ அது வந்து குமரன் கைவேல். அருணகிரியார் அவருடைய இன்னொரு, அதாவது அருணகிரினா கந்தரங்காலம், திருப்புகழ். அருணகிரியாருடைய மிக அற்புதமான கலெக்ஷன் இன்னொன்னு என்னன்னா கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியை நீங்க படிச்சே பார்க்கணும். நான் பாரதியை பற்றி பேசுகின்ற இடங்களில் எல்லாம் சொல்வதுண்டு. பாரதியை ரசிக்கும் போதே அவன் ரசித்த காப்பியங்களையும், அவன் ரசித்த மகா கவிகளையும், அவன் ரசித்த ஞானியரையும் நாமும் தேடி சென்று பார்க்க வேண்டும். அப்பதான் பாரதியை பற்றி முழுசா புரியும்.
அந்த கந்தர் அனுபூதியில் அவர் எழுதுகிறார், குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும். என்ன செய்கிறதா, இறைவனுடைய திருப்பெயரை அதை குறி அப்படிங்கிறாங்க. இந்த குறி கண்டு, இந்த வெண்பால குறி கண்டு என்ற இடத்துல நீங்கள் பிராக்கெட்ல என்ன எழுதுங்க, வேலின் இயல்பு என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வெண்பா கையில இருந்ததுன்னா குறிகண்டு என்ற இடத்திலே வேலின் இயல்பு, இது எனக்கு தெரியல, ஏதோ ஒரு திரைப்படத்துல கூட வேலுக்கு ஒரு அழகா விளக்கம் சொல்லுவாங்க. தெரியல, ஒரு திரைப்படத்துல சொல்வார்கள். அவர் வேல் பத்திய அழகான விஷயம். எப்படி முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் இருக்கின்றனவோ அதே போல வேலுக்கு 6 கோடுகள் உண்டு. அதுக்கு முருகனுடைய அவதாரம் தான் வேல் என்று சொல்வார். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வேலை முருகனுக்கு கொடுத்தவள் சக்தி. அவ தொடர்பு வருதா உங்களுக்கு? பாரதி எப்படி வராம பாருங்க. பாரதி என்ன செய்கிறான், பரசிவனிலிருந்து பராசக்திக்கு வருகிறான். எங்க விடுதலை வெண்பால. அதுல முதல் 2 வெண்பால சக்தியோடு நிற்கக்கூடியவன் 3வது வெண்பாவிலே குமர கடவுளுக்கு வருகிறான். எப்படி? வேல் என்ற வரியாலே வருகிறான். இப்ப முதல்ல பார்க்கலாம், பரசிவனிலிருந்து எப்படி பராசக்தி வருகிறார் என்று பார்க்கலாம். நீங்க எவ்வளவு பேர் பார்த்துருமே இந்த கந்தர் கந்த புராணம் படிக்கணும். அப்படியே லிஸ்ட் நிறைய போயிட்டே இருக்கு. நானும் பார்த்தேன், ஒன்னத்தை படிக்குமோ இன்னொருத்த படிக்கணும்னா தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ஆயுசு போறாது. கந்த புராணம் படிக்கணும். இப்ப இந்த கந்த புராணத்துல அதுக்கு எங்க ஆரம்பம்னா, கௌமாரத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடாது ஸ்காந்தம் வடமொழியிலே இருக்கக்கூடிய. இப்போ தேவையில்லாத தமிழ்நாட்டிலே தேவையில்லாத விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றன. முருகன் தமிழ் கடவுளா இல்லையா, முருகன் இந்து கடவுளா, இல்ல முருகன் சித்தனா, முருகன் போகனா, எல்லாம் பேசுறாங்க. வடமொழியில ஸ்காந்தம்னு இருக்கு. கந்த புராணம் வடமொழியில இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது. காஞ்சியிலே அந்த கந்த புராணம் எழுதும்போது திகட சக்கரம், அதை பற்றி பெரிய வரலாறு இருக்கிறது. திகழ் தசக்கரம் என்பது திகட சக்கரம் எழுதி சிவாச்சாரியர் எல்லாம் சண்டைக்குள்ளாகி விசாரணைக்குள்ளாகி அதை பற்றி பெரிய வரலாறு. நானே அதை பற்றி ஏதோ ஒரு கலைமகள் தீபாவளி ஒன்றில் கூட ஒரு வாட்டி எழுதியிருந்தேன். ஆக இது எல்லாம் இருக்கக்கூடிய, அப்ப ஸ்காந்தத்துல இறைவன் ஆதி அனாதியாக விளங்கக்கூடிய சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையோடு ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாடல் செல்கிறது. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையோடு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும், சனகாதி முனிவர்கள். அப்படி மௌன உபதேசம் பண்ணக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இறைவன் இருக்கிறார். அதில் தான் இந்த ஸ்காந்தம் ஆரம்பிக்கிறது. கந்தபுராண ஆரம்பமே அதுதான். அந்த தியானம் முடிந்த பிறகுதான் அங்கிருந்து மதனன் வருகிறான். மதன தகனம் நடக்கிறது. உமையுடைய தபஸ், அதன் பிறகு கல்யாணம், பார்வதி கல்யாணம், இதெல்லாம் பின்னாடி வரக்கூடியது. அதுக்கப்புறம் முருகனுடைய பிறப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். அப்போ அந்த முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு இன்னைக்கு முக்கியம். நாம பார்க்கக்கூடிய பார்வைக்கு என்ன அப்படின்னா, இறைவன் இப்போ பரமசிவன் தியானத்திலே ஆழ்ந்திருக்கிறார். மறுபடியும் யூ ஹேவ் டு கோ ஒன்லி டு பீப்புள் லைக் கிவாஜா அல்லது கீரன் இதை பத்தி பேசியிருக்கார். உவேசா எழுதியிருக்கார். திருவிக்க எழுதியிருக்கார். முருகன் அல்லது அழகு என்ற அவருடைய ரொம்ப அற்புதமான கட்டுரை. பல பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுல இருந்து பெறக்கூடிய செய்தி என்ன என்றால், இப்போ நம்ம தியானம் பண்றோம், இன்னொரு பெரியவர் தியானம் பண்றார், சங்கராச்சாரியர், இங்க இருக்கக்கூடிய குருமார்கள் இப்ப இறைவனை தியானம் பண்ணுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அனாதியா இருக்கக்கூடியவன் தியானத்திலே அமர்ந்திருக்கிறான். யாரை தியானம் பண்ணார்? அது கீவாஜா விளக்கம் சொல்லுவார். அருமையான விளக்கம். இப்படிதான் உள்ள போகணும். பக்தி இலக்கியம் என்பது அளவிறந்த ஆற்றல் கொண்ட இலக்கியம். அதுல நீங்க உள்ள கால் எடுத்து வச்சா உங்களை அப்படியே உள்ள இழுத்துட்டே இருக்கும். அவர் சொல்றார், இறைவன் பராசக்தியை தியானம் செய்து கொண்டிருந்தானாம். அங்கதான் அந்த தொடர்பு வருகிறது. அப்போ பரசிவ வெள்ளத்திலே தட்சிணாமூர்த்தி போல இருக்கக்கூடிய அந்த உருவத்தை தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதி அப்படியே தட்சிணாமூர்த்திக்கு உள்ள போய் பராசக்தியை தியானம் செய்து ஆரம்பி விட்டானோ.
நினைக்கலாமா இல்லையா? அதனால நான் முதல்ல நாட் ஆஃப் டிஸ்க்ளைமர்ஸ், இன்னைக்கு ஆரம்பத்துல நிறைய டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன். இது என்னுடைய கருத்து, பாரதி கிட்ட அனுமதி வாங்கிட்டு இருக்கேன். நீங்க யோசித்து பாருங்க. இதுல அப்போ உள்ளுக்குள்ள அவன் நினைக்கிறான். அதை பாரதி நினைக்கிறானோ அது எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்கு ஒரு அகச்சான்று அஷ்டாதச புராணங்கள் இருக்கிறது என்று சங்கரையர் கூறுகிறார். வடமொழி நிறைய இருக்கிறது, அது வடமொழி படித்தவர்களுக்கு தெரியும். தமிழ்ல என்ன இருக்கு நான் சொல்றேன். தமிழ்ல நீங்களெல்லாம் படித்திருப்பார், நிச்சயமா செல்லப்பா சார்லாம் படிச்சிருப்பாரு இதை. ஏன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கெல்லாம் பள்ளி காலத்திலே இது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் படிச்சிருக்கலாம் இல்லையா? மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் படித்தவர்களுக்கு இது தெரியும். அதுல ஒரு அழகான இடம் இருக்கிறது. எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. யாரு? மீனாட்சி. அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. அடேங்கப்பா, யாரு? எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன், சிவபெருமான் தன்னுடைய இதயத்திலே அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே என்று பேசுகிறானே, அதை இணைத்து பேசுகிறார் கீவாஜா. எனவே தட்சிணாமூர்த்தி சுரூபத்திலே பரமசிவமாகிய சிவன் இருக்கிறானே, அவன் உள்ளத்திலே சக்தியை நினைந்து நினைந்து உருகி உருகி அவளை உயிரோடு கலந்து எழுதி கொண்டிருக்கிறான். அவளை நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கிறான். அதுல இன்னொரு ஒரு அகச்சான்று சொல்லலாம். அந்த தியானத்தினுடைய விளைவுதான் மதனுடைய வரவு, அதுதான் காமனை எரித்த நிகழ்ச்சி. அந்த தொடர் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது பின்னாலே உமையாளோடு அந்த திருமணம் நடக்கும் பொழுது அதுக்கு ஆரம்ப புள்ளி ஊற்று இறைவனுடைய எண்ணமாகத்தானே இருக்க வேண்டும். அவன் நினைக்காமல் எதுவும் நடந்திருக்கும். எனவே கீவாஜா அவர்கள் சொன்ன கருத்தை நான் வழிமொழிந்து அதை பாராட்டி மனதிலே கீவாஜா உருவத்தை அழகொழுக எழுதி பார்த்தேன். ஆக இப்படியெல்லாம் நினைச்சு எழுதியிருக்கிறாங்க. நான் கல்லூரியிலேருந்து வரக்கூடிய காலத்துல எல்டாம்ஸ் ரோடு, மெட்ராஸ்ல இருக்கு எல்டாம்ஸ் ரோட்ல பாலசுப்ரமணிய கோவில் திருக்கோவில் ஆலயம் இருக்கிறது, கூட்டமா இருக்கும். இப்போ நான் காலேஜுக்கு சைக்கிள்ல தான் போயிட்டு வருவேன். மாம்பலத்தில் எங்கள் வீடு இருந்தது, ரொம்ப டிராஃபிக்கும் கிடையாது. அப்புறம் பஸ்ஸில் போனால் அதுக்கு ஒரு செலவு, அதுக்கு ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். ஐ கேன் சைக்கிளில் போயிட்டு வருவேன். அப்போ அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வரும்போது அங்கே சொற்பொழிவுகள்லாம் போட்டுருங்க. வெளியில பார்த்தா கந்தபுராணம் சொற்பொழிவு கீவாஜா அப்படின்னு இருக்கும். அங்கே சாயந்தரம் அப்புறம் கூட்டம்லாம் போயிட்டு இருக்கோங்க. அப்போ ஒன்றும் தெரியாது. அந்த அந்த அறிவு அன்னைக்கே இருந்திருந்தானா இன்னும் நல்லா இருந்திருக்கும். முடியல அன்னைக்கு, அதை பார்க்காம வந்துட்டேன். இப்போ ஞாபகம் வருது அவர் பேசியது. ஆனா இப்போ ஒரு புத்தகம் பார்த்தேன், அதுல கீவாஜா அவர்கள் பேசிய கந்தபுராண சொற்பொழிவெல்லாம் பாலசுப்ரமணிய திருக்கோவில் ஆலயத்தில் அவர் பேசிய சொற்பொழிவினுடைய சுருக்கம் என்று போட்டிருக்கிறார்கள். இதோட வேணுமானு, ஆஹா கண்டேன் கண்டறியாதன கண்டேன் என்று எப்படி மாணிக்க வாசகர் அப்பர் சுந்தரர்லாம் பார்த்தாரோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆகவே அவர் எழுதுகிறார்கள். என்ன அற்புதமான விஷயம் அது. அப்போ எரிதரங்கம் உடுத்தும் புவனம் கடந்த ஒருவன் தன்னுடைய மனதிலே எழுதி பார்த்த ஓவியமே என்று பாசுகிறார். சரி, அவர் எழுதி பார்த்தார். அந்த பார்வையை சக்தியை பற்றி எழுதுகிறான் பாரதி. அப்போ சக்தியிலிருந்து எப்படி வேலுக்கு வந்தான்? இதே மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா சார்? இப்போ பாரதி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இந்த சொற்பொழியை கேட்கக்கூடிய நண்பர்கள் இதை தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் குறிப்பிட வாய்ப்பு இருக்கிறது. ஞான பாடலிலிருந்து பக்தி பாடலுக்கு வரக்கூடிய இடைப்பட்ட பாடல் மணப்பெண் என்ற பாடலை தாண்டி விடுதலை வெண்பாவிலே தெரிகிறது. மணப்பெண்ணிலேயே அவன் குறிப்பிடுகிறான். அந்த பாட்டை தான் நான் சொன்னேன். மணப்பெண் என்ற பாடல் தான் பாரதிய டிரான்சிஷன், எங்க பரசிவனிலிருந்து சக்திக்கு வரக்கூடியது. ஏன்னா அந்த பாடல ரெண்டுத்தையும் குறிப்பிடுகிறான். பாரதி சக்தியிலிருந்து குமரக்கடவுளுக்கு வருகிறானே, அது எந்த பாடல் என்று சொன்னால் இந்த விடுதலை வெண்பா. மகாசக்தி வெண்பா என்றவன் பாடக்கூடிய பாடலிலே இதனுடைய அகச்சான்று என்ன என்றால், இன்னொரு பாடலிலே இது போல பாரதி சக்தியிலிருந்து குமரனை பிடித்துக் கொள்கிறான். அது ஒண்ணும் இல்ல, பாரதி சக்தியை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு தேவை ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் என்று எழுதின பாரதி அவன் பார்த்த உடனே சக்தியினுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தை பார்க்கிறான். அவன் கையில அந்த வேல் இருக்கிறது, கையில இருக்கக்கூடிய வேலோடு சேர்ந்து சக்தியை வணங்குகிறான். ஒரு நிலையில பராசக்தி அன்னை குமரனுக்கு அந்த வேலை கொடுத்து விட்டாள். இவன் அந்த வேல் எங்கே போனதோ அதை பின்னாடி அவன் போயிட்டான் பாரதி. அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா இன்னொரு பாடல் உங்களுக்கு சொல்றேன். இந்த பாட்டு பாரதியினுடைய பாட்டு எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு.
நெஞ்சுக்கு நீதியும். அருமையான பாட்டு. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த பாரதியுடைய வரிகள் களவு போய் விட்டன. நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற இந்த அருமையான சொற்றொடர் தமிழ்நாட்டில் எங்கேயோ போயிடுது. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூன். என்ன பாட்டு இது? பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர்பெரும் தீ. வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை மகிழ்ந்தளிப்பாள், நலத்தை நமக்கிழைப்பாள், அல்லது நீங்கும் என்றே உலகேழும் அறைந்திடுவாய் முரசே. முரசு கொடுக்கிறான். சொல்லத் தகுந்த பொருள் அன்று கான் இங்கு சொல்லும் அவர் தமையே. சொல்லுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் பாரதி. அல்லல் கெடுத்து அல்லல் கொடுத்து அமர் கிணையாக்கிடும். அது அல்லல் கெடுத்து அமரர்க்கு இணையாக்கிடும். நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி நம்மை தேவரை போன்று ஆக்கக்கூடிய ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இது போயிட்டே இருக்கு. நான் வழக்கமாக சொல்லக்கூடிய பாடல் வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய். அதுல கூட அழகான முரண்தொடை உண்டு. வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருள். அங்க கருமை, இங்க வெண்மை. அந்த கருமைக்கு வேற பொருள் இருக்கிறது. இருந்தாலும் அந்த முரண்தொடை தமிழ் அழகு. வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய், தெள்ளுகலை தமிழ் வாணி உனக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன், எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமென பொழிவாய் சக்தி. என்ன வரணும் அங்க? என்ன வரணும்? சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த பாட்டு ஃபுல்லா அப்படிதான் வருது. இந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸால கடைசி வரியில என்ன எழுதுறான் பாரதி? எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதெந்த நாவினிலே வெள்ளமென பொழிவாய் சக்தி வேல் சக்தி வேல் சக்தி வேல் சக்தி வேல். இது காரணங்கள். குறியை தனிவேலை நிகழ்த்திடலும். அருணகிரியார் சொல்றார், தனி வேலை. எப்போ குறியை, உனக்கு தேவையான குறியாறு இறைவனுடைய அந்த திருநாமம். குறியை குறியாது குறித்தறியும். இந்த நேரம் தான் பண்ணுவேன். காத்தால 1-2 வரைக்கும் நான் தியானம் பண்ணுவேன். அப்புறம் மத்தியானம் ஆனவொன்னு தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஏதாவது சீட்டு கச்சேரி போயிடுவேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது இன்பத்திலே திளைப்பேன். அப்படி இல்லை. குறியை குறியாது குறித்தறியும் எந்நேரமும் அவன் இருந்தால் தனி வேலை நிகழ்த்திடலும். அந்த வேல் உங்கள் நெஞ்சிலே பதிந்து அந்த வேலை என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அருள் சேர்ந்தால் என்ன ஆகும் சொல்ல? செறிவற்று உலகோடு உரையற்று சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. ஐயோ அறிவு போயிடுதா, ஐயோ செல்வம் போயிடுதா, ஐயோ பேச்சு போயிடுதா, இறைவனை வேற ஒன்றுமே போயிட்டா, கவலைப்படாத, எல்லாத்தோட சேர்ந்து அறியாமையும் போயிற்று என்றார். வாட் அ பியூட்டிஃபுல் வே டு சே தட். செறிவற்றுலகோடுரை சிந்தையும் அறிவற்றறியாமையும் அற்றதுவே கலிவெண்பா. அருமையான பாட்டு. நம்ம நாட்டுல ஒவ்வொரு யாப்பு ஒவ்வொன்றுத்துக்கிறது. இன்னொன்னு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிற ஆரம்பத்துல, பாரதி மரபை மீறாதவன் என்பதற்கு இன்னொன்னுன்னா விடுதலை வெண்பா என்று கேட்டார். மகாசக்தி வெண்பா என்று எழுதினார். வெண்பா என்பதுதான் கேட்பதற்கு, இறைவனை ஆதரித்து கேட்பதற்குரிய யாப்பு வகை வெண்பா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. அவையார் தான் ரூட் போட்டு விட்டான் அந்த அம்மா தான். அப்போ இறைவனிடம் பணிந்து கேட்பதற்கு வெண்பா. இங்க எழுதக்கூடிய நண்பர்களுக்கு சொல்ற, கவிஞர்களுக்கு சொல்ற, ஏதாவது கொஞ்சம் மன வருத்தம் அல்லது ஏதாவது ஒரு வருத்தம் இருந்தால், நான் எழுதியிருக்கிறேன், அந்த மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். அப்போ இறைவனும் வேண்டும், இறைவா எனக்கு இதுக்கு நன்மை கொடு என்று நான் எழுதக்கூடிய கவிதை நான் எப்போது வெண்பால் தான் எழுதுவேன். வெண்பா இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். சாய் கணேசன் போன்றவர்கள்லாம் வெண்பாலாம் அசாத்தியமா எழுதுறாரு. அவர் எத்தனையோ வெண்பாக்கெல்லாம் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. அதனால வெண்பா எழுதுது. நம்ம முருகன் நல்ல வெண்பா எழுதுவார். அவர் கதை நாவல் மட்டும் எழுதுவார் இல்ல, வெண்பா நிறைய எழுதியிருக்காரு இரா முருகன். ஆகவே என்னுடைய இது என்னன்னா, ஒரே ஒரு வெண்பா போறோம்.
எனக்கு ஏதோ மனசு சரியில்லையா, ஏதோ கால் இதுவா இருக்கா, தீராத வயிற்று வலி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா வெண்பாவில் எழுதினால் நிச்சயமாக தீரும், நம்புங்கள். கிவாஜா அவருடைய சொற்பொழிவிலே சில நேரம் ரொம்ப ரொம்ப சொல்ல மாட்டார், சில நேரங்கள் தன்னை பற்றி சொல்லிக் கொள்வார். பல நேரங்களில் அவருடைய ஆசிரியர் ஊவேசா பற்றி சொல்வார். இன்னும் சில நேரங்களிலே ஊவேசா சொன்னதாக அவருடைய ஆசிரியர் பற்றி சொல்வார். ரொம்ப ரேர். ஒரு இடத்துல எழுதுகிறார் கிவாஜா, என்னுடைய அன்னையார் படுத்த படுக்கையாக கிடந்துக்கும் போது ஒரு நாள் உயிர் போவது போல, கடைசி நிலைக்கு வந்தது போல அவர் கண்கள் எல்லாம் செருகி கொண்டிருந்தன. நான் அருகிலே சென்று திருப்புகழ் ஓத ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு நினைவு வந்தது. அதன் பிறகு ஒரு 3 நாட்கள் கொஞ்சம் உடல் சரியாயிடுச்சு. 3 நாள் கழித்து ஒரு நாள் வாசல்ல காலையில செய்தித்தாள் வந்து படித்துக் கொண்டிருந்தேன், நண்பரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது உள்ளிருந்து ஓடி வந்து சொன்னார்கள், ஐயா அம்மாவுக்கு ரொம்ப மோசமா இருக்கிறது. இப்போ திடீர்னு உள்ள போய் பார்த்தபோது அம்மையார் கண்கள் சிறுகி கொண்டிருந்தன. இவர் போகும்போதே உடல் அடங்கி வருகிறது. இவர் திருப்புகள் சொல்லிக் கொண்டார், அடங்கி விட்டது. அப்போ அவருடைய உற்ற நண்பர், அவரோடு உவேசாவோட அவர் எந்த காலத்திலிருந்தே தெரிந்த நண்பர் அவர் சொன்னாராம், திருப்புகழ் ஓதக்கூடிய இடத்திலே யமன் வரமாட்டான், அது சர்வ நிச்சயம். நீங்கள் அன்று அன்னையார் அருகிலே இருந்த போது உயிர் போகக்கூடிய நேரத்திலே திருப்புகழ் காத்து நின்றது. இன்று நீங்கள் வாசலில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த ஒரு சிறு நேரத்திலே யமன் உள்ளே சென்று விட்டான் என்று சொன்னார் என்பதை மிக உருக்கமாக சொல்வார் கிவாஜா அவர்கள். கிவாஜா பேசி நான் கேட்டிருக்கேன், அருகிலே இருந்து பார்த்திருக்கிறோம், அவரோட நெருங்கி பழகிருக்கேன். உபன்யாசத்துல அவர் முருகனை பற்றி பேசும்போது கண்களிலே நீர் வழியும், அப்படி பேசுவார். முருக பக்தர்களையும் திருப்புகழ் பற்றி பேசக்கூடிய தாம்பரம் ஏகாம்பரம் போன்றவர்களையும் என்னை பற்றி சொல்லிக் கொள்ள, திருப்புகழ் மாமணின்னு எனக்கு ஒரு பட்டம் கூட உண்டு எனக்கு, நான் சொல்லிக் கொள்ளக்கூடாது, அந்த அளவு அவரோட பழகி இருக்கிறேன். திருப்புகழ் இடத்துல எனக்கு அவ்வளவு தூரம் ஈடுபாடு. அங்க இருக்கக்கூடிய பெருமக்கள் கண்ணீர் வழியை நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் பொய் கிடையாது. அந்த மேடையில, பக்தி மேடையிலே நான் பார்த்த பெருமக்கள் உளமாற கண்ணீர் வடித்திருக்கிறார், நான் பேசி பார்த்திருக்கேன். அவர் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவர் பேசும்போது ராமனை பற்றி தியாகராஜ ராமாயணம் நடத்துவார். தியாகராஜ கீர்த்தனையிலிருந்தே ராமாயணத்தை கொண்டு வருவார். கண்களே பத்ராஜல ராமதாஸை பற்றி பேசும்போது கண்களிலே நீர் சொரிவார்கள். ஆகவே இதெல்லாம் வந்து நம்ம இந்த மரபு சார்ந்த விஷயத்தை பாரதி மதித்திருக்கிறான். மரபிலே காலூன்றி அவன் விண்ணை பார்த்து எத்தனையோ புதிய எண்ணங்களை ஆக்கி கொடுத்திருக்கிறான். ஆனால் அவைகளெல்லாம் மரபுகளை மீறி நின்றவன கிடையாது, மரபுகளை தாண்டி நின்றது. ஒரு தந்தையினுடைய தோளிலே நின்று இந்த குழந்தை மேலே பார்க்கிறது. இதுவும் கிவாஜா சொல்ற உதாரணம் தான். நமக்கு புதுசா ஒன்றும் தெரியாது, பழசெல்லாம் கேட்டதை நான் திரும்ப சொல்கிறேன். பிள்ளையை தோளிலே சுமந்து கொள்ளக்கூடிய அந்த தந்தை இருக்கிறானே, அந்த தந்தையோடு அதையும் பார்க்கிறதான். அதுக்கு எதுக்கு சொல்லுவார் கிவாஜா, எனவேதான் முருகனை தோளிலே சுமந்தான் சிவபெருமான், அவன் காதிலே ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருளை ஓதினான். தந்தையை விட பிள்ளை அறிவாற்றலில் சிறந்திருக்கும் என்பதற்கு இப்படிலாம் சொல்லி பழக்கப்பட்ட, எனவே மரபிலே நின்றிருக்கிறான். அப்போ அவன் சொல்றான், சக்தி தரும் வெல்வயிர சீர்மிகுந்த வேல். அப்ப வேலை பணி என்று. அப்ப அடுத்ததாக இருக்கக்கூடிய 4வது பாடல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், 4வது வெண்பா, வேலை பணிந்தால் விடுதலையாம். இந்த விடுதலை வெண்பா என்பதற்கு அந்த சொல் இருக்கிறதே, விடுதலை என்ற சொல், அதை இந்த 4வது வெண்பாலே பயன்படுத்துகிறான். வேலை பணிந்தால் விடுதலையாம், வேல் முருகன் காலை பணிந்தால் கவலை போம், மேல் அறிவு தன்னாலே தான் பெற்று சக்தி 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 என்று சொன்னால் அதுவே சுகம். வேலை பணிந்தால் விடுதலையாம், வேல் முருகன் வெண்பாலுடைய முதல். வேலை பணிந்தால் விடுதலையாம், வேல் முருகன் காலை பணிந்தால் கவலை போம், மேலறிவு தன்னாலே தான் பெற்று சக்தி 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 என்று சொன்னால் அதுவே சுகம். இப்போ ஒரு விடுதலை வெண்பால 4வது வெண்பால முதல் வெண்பாலாம் இயற்கை பற்றி சொன்னான், அறிவு எப்படி மாறுகிறது என்று சொன்னான், அதெல்லாம் பற்றி சொன்ன பாரதி இங்க வந்து 3 முறை சக்தி சக்தி என்று சொல்கிறார். வேல் முருகன் என்கிறான். வேல் என்று சொன்னால் அதிலிருந்து பெறப்படக்கூடிய இடவாகு பெயர், சினையாகு பெயர் என்ன சொல்லுவார், இடவாகு பெயர். அந்த காலத்தில் சொல்ல செம்மங்குடி பாடினார்,
முசிறி கச்சேரி ரொம்ப நல்லா இருந்தது. முசிறி இந்த ஊரா வந்து பாடித்து அவர் தான் வந்து பாடினார். அது மாதிரி இடவாகுவேல், வேல் என்று சொன்னாலே முருகன். ஆனா இங்க அதிகம் அந்த எக்ஸ்பிளனேஷன் மாதிரி வேல் முருகன் என்கிறார். தன்னாலே தான் பெற்று சக்தி 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 என்று சொன்னால் அதுவே சுகம். இப்ப ரெண்டு விஷயம் பார்க்கணும் இங்க. என்ன அப்படின்னா, பாரதி பரசிவ வெள்ளத்திலிருந்து தட்சிணாமூர்த்தியினுடைய உள்ளத்திலே அழகொழுக எழுதி பார்த்த பராசக்தியினுடைய அந்த வடிவாம்பிகை என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாட்டியை, பராசக்தியை பாரதி தன்னுள்ளே வாங்கி கொண்டு அதனிடந்தே குமரனுக்கு வருகிறாள், வேல் என்ற சக்திக்கு வருகிறாள். இப்ப முதல்ல பார்க்கலாம், இந்த பரசிவனுக்கும் பராசக்திக்கும் ஏன் இந்த தொடர்பு என்றால், சிவன் என்பது அசைவற்ற செயலற்ற நிலைத்த நிலை, சக்தி என்பது இயக்கம், மேட்டர் எனர்ஜி. இன்னைக்கு வந்து அறிவியல், ஆனா சிம்பிளா சொல்ல முடியாது. இங்க சுவாமி கௌதமான்ஜி அவர்கள் ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் இப்பொழுது எங்களுக்கெல்லாம் அருகாமையில் இருந்தார். இப்போ அந்த அந்த அமைப்பினுடைய மிக உயர்ந்த தனி தனி மிகு தலைவராக விளங்குகிறார். அவர் இங்க பார்த்த போது நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர் சொல்லுவார், சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் என்றெல்லாம் நாங்கள் பல கான்ஃபரன்ஸ் வைப்போம், காலேஜில் இதெல்லாம் நடக்கும்போது அவரை கூப்பிடுவோம் வருவார். ஒரு முறை என்னை பார்த்து சொன்னார், மாதிரி he used to call me விவிஎஸ், சயின்ஸ்ல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லு, இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு சொல்லாது, இது வேற அது வேற, நம்ம நாட்டினுடைய தத்துவங்கள் இதையெல்லாம் தாண்டியவை, அதுபோல இது இருக்குன்னு சொல்லாது, இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்று அறிவியலிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, அப்படி சொல்லு, அதை பார்த்து அதனால இதுக்கு சாங்ஷன் வாங்கக்கூடாது என்று சொல்லுவார் அவர்கள். இப்ப நினைவு, எனிவே புரியறதுக்காக சொல்றேன், மேட்டர் அண்ட் எனர்ஜி சொல்வது போல ஒன்று நிலைத்த தன்மை, இன்னொன்று சக்தி. அப்போ இறைவன் என்ன நினைக்கிறான், இந்த அளவிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கம்பன் பாடுகிறான், ராமனை பற்றி பாடுகிறான். ராமன் அல்ல, 3 கவடாய் முளைத்த மூலம் என்று சொல்லுகிறானே பின்னாலே கம்பன், அதெல்லாம் எண்ணி பார்த்து ஒரு மூத்த கடவுளை சொல்லுகிறான், அழகிலா விளையாட்டுடையார். அப்ப என்ன விளையாட்டு? இந்த உயிர்களை படைப்பதே ஒரு விளையாட்டு. நம்ம நாட்டினுடைய பக்தி இலக்கியத்தினுடைய அடிமுடியாக விளங்கக்கூடியது எந்த நிலையிலே, ஏன் இந்த விளையாட்டை இறைவன் ஆரம்பிக்கிறார்? சுவாமிஜி கிட்ட ஒருத்தர் கேட்டார், அமெரிக்கால இதே கேள்வி கேட்டார், why is it started? You say அனாதி எல்லாம், then why he has started that? Swamiji, this is one question we cannot answer. Why God has started this, we cannot answer for that. He started all right. ஏன் இந்த விளையாட்டு? அப்போ வெண் தலைமாலை அணிந்தவன் சிவபெருமான், அதுல ஒரு பாட்டு இருக்கு, நான் சொல்றேன், இன்னைக்கு முடிஞ்ச அந்த பாட்டையும் சொல்றேன். அந்த பாட்டு என்னன்னா, ஆளுக்கு அணிகலன், அணிகலன் பத்தி பேசுறாங்க சார். ஓ, ஒருத்தர் சாதாரணமா இப்போ நான் இப்போ வீட்டில் இருக்கிறதுக்கும் ஏதோ ஜூம்ல பேசுறோம் அப்படின்னா, ஏதோ நல்ல சட்டை எல்லாம் எடுத்து போண்டு உட்காந்துருக்கோம், அப்படி நம்ம நாமே ஓரளவு பிரசன்டபிள் என்று ஆங்கிலத்தில் பி பிரசன்டபிள். அது மாதிரி இறைவனை பார்த்து இறைவனுக்கு அணிகலன் போட்டார்கள். நாம செய்வதெல்லாம் இறைவனுக்கு செய்கிறார்கள். காரணம் என்னன்னா, இறைவனுடைய ஒரு அம்சம் தான் நாம. அதாவது இப்பெல்லாம் சொல்ல மூட பக்தி மூட நம்பிக்கை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான், போட்டோம். பக்தியில சாதாரண சடங்கும் பக்தி நிலையிலே மிக உயர்ந்த தத்துவமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். எப்படி? நிறைய விஷயங்கள் இருக்கு. இறைவனை எடுத்து பார்த்தா திருமஞ்சனம், அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஆடை அணிகலம் எல்லாம், ஒரு நைவேத்தியம், அதுக்கப்புறம் இறைவன் தூங்குகிறான், ராத்திரி தூங்குறான். குருவாயூர்ல இருந்து பார்த்தா விஸ்வரூப தரிசனம், காத்தால இருக்கக்கூடிய தரிசனம் கிடைக்கும். அதுல வந்து வாட் யூ கால் எஸ் வெவ்வேறு டைமிங் இருக்கும். திருப்பதியில போனா டைமிங் இருக்கு. அந்த மாதிரி இறைவன்லாம் தூக்கம் இருக்கிறதா? இப்ப கூட ராமர் கோவில்ல, அயோத்தியால ராமர் கோவில்ல இதுக்குதான் கேள்விக்கார நிறைய பேர் இருக்காங்க, எதுக்காக நடுவில் இருந்து ராமர் தூங்குறாரு, ராமருக்கு எது தூக்கம், குருக்கள் தூங்கணும், அதுக்கு வேண்டி தூக்கம்னு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டு மதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை தன்மையையும் அதனுடைய உயிரோட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பலவிதமான கேள்விகள் வரும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லி மாளாது. அதுக்கு ஒரே பதில் என்ன? நம்பிக்கை. விடாத நம்பிக்கை இருக்கிறது, அதுதான் அந்த உயிர் நம்பிக்கை மூச்சு இருக்கிறதே, அதுதான். அப்போ அதை பத்தி சொல்லும் போது இறைவனுக்கு அணிகலன் எது போனா, ஆளுக்கு அணிகன் எது? ஆள் என்று சொன்னால் இப்ப நான் சொன்னேன்,
முசிறினா முசிறி சுப்பிரமணிய பாகவதர். முசிறி சுப்பிரமணியர் பேர் வந்து முசிறி சுப்பிரமணிய ஐயர், செம்மங்குடி சீனிவாச ஐயர், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார். அரியக்குடி பாண்டாரா, செம்மங்குடி பாண்டாரா, முசிறி பாண்டாரா, ஆனா அந்த பேர். அதனால அது போல ஆள் என்று சொன்னால் யாருன்னா, ஆலமரத்தின் கீழே அமர்ந்து தட்சிணாமூர்த்தி சுரூபத்தில் இருக்கக்கூடிய பரமசிவன் அந்த ஆள். ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை. இறைவன், அதுதான் சொல்ல வந்த, இறைவன் வெண் தலை மாலை அணிந்து கொண்டிருக்கிறான். என்ன இந்த மாதிரி இருக்கு, எலும்பு கூட்டம் அணிஞ்சிட்டு இருக்கான். இஸ் சப்போஸ் டு பி ஒய். இந்த தலைமாலை எல்லாம் யாருது அப்படின்னு கேட்டா, தேவர்கள் பிரம்மாவனுடைய தலைமாலை. ஐயோ, பிரம்மாவுடைய தலைமாலையா? ஆமா சார், பிரம்மானா நீங்க நினைச்சுட்டு இருக்கிற பிரம்மா இல்ல. நம்ம மாதிரி பிரம்மாவுக்கும் வயசு இருக்கு. அந்த பிரம்மாவுடைய காலம் முடிந்த பிறகு வேற ஒரு பிரம்மா வருவான். ஒரு யுக பிரளயம் நடந்து வேற ஒரு பிரம்மா, அதுக்கப்புறம் ஒரு காலம் நெடுங்காலம் ஆகும். அதுக்கு கணக்கெல்லாம் இருக்கிறது. அப்போ அந்த பிரம்மாவுடைய தலை அணிந்திருக்கக்கூடிய இறைவன் சொல்லும் போதே அவன் இந்த காலத்தை எல்லாம் கடந்து நிற்கிறான். எனவே அதை அணிகலமாக ஒரு அங்கவசரம் போட்டுக்கிற மாதிரி இறைவன் என்ன செய்கிறான்? ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை. அகிலமுண்ட மாலுக்கு அணிகலன். மால்னா திருமால், பெருமாள், விஷ்ணு. அவன் அகிலமுண்ட, எப்போ அகிலத்தை உண்டான்? நீல நிறத்து நெடுந்தகை வந்தாங்கோர் ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான். எப்படி 3 உலகத்தையும் அளந்து முடிச்சிட்டானே வாமனாவதத்துல. அதை சொல்லலாம். அகிலமுண்ட மாலுக்கு அணிகலம் தன்னன் துழாய். துளசி. இதுக்கப்புறம் தான் நம்ம சப்ஜெக்ட் என்ன. மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகலன் வானோர் முடியும் கடம்பும். சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறாரே, முருகப்பெருமான், மயிலேறும் வேல்முருகன் இருக்கிறாரே, அவருடைய காலுக்கு என்னடா அணிகலன்னா தேவர்களுடைய முடி. எல்லா தேவர்களும் முருகனை நோக்கி பணிகிறார். ஏன்னா முருகன் தான் அவரு. அடியார் பலரிங்குளரே அவரை விடுவித்தருள்வாய், பாரதி பாடுகிறான். முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே அடியார் பலரிங்குளர். அந்த அடியார் பேசுகிறான், இந்த அடியாருக்கும் பொருந்தும். தேவர்கள் பாடுகிறார்களாம், அடியார் பலரிங்குளரே அவரை விடுவித்தருள்வாய் என்று பாடுகிறானே. அந்த இடத்துல அந்த வானோர் முடியும் கடம்ப மலர். கடம்ப மலர் இறைவனுக்கு உகந்த அந்த மலரும். அதோட முக்கியம் இன்னைக்கு சப்ஜெக்ட், கையில் வேலுக்கு அணிகலன். முருகனுடைய காலுக்கு அணிகலன் சொன்னா இப்ப யாரு? சிவபெருமானை சொன்னார், விஷ்ணுவை சொன்னார், முருகனை சொன்னார். அடுத்தடி முருகனுக்கு ஈக்குவலா வேலை சொல்கிறாள். ஆக வேல் என்பது முருகனுக்கு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல் deity like instrument. It's not a mere instrument. It is an entity of its own rights and everything. அதுக்கே வேல் பூஜை பண்ணுவார்கள். எத்தனையோ கிராமப்புறத்துல வேலை மட்டும் வச்சு பூஜை பண்ணுவார்கள். அப்ப அந்த வேலுக்கு அணிகலன் எது என்று கேட்டால், வேலுக்கு அணிகலன் வேலையும் சூரனும் மேருவுமே. வேலைனா கடல், வேலையும் சூரனும். சூரன்னா அந்த சூரபத்மன் என்ற அசுரன். மேருவுமே, அவன் மலையிலே போய் ஒளிந்து கொண்டான். ஒரு மலையாக, கிரௌஞ்ச மலையாக நிற்கிறான். அவன் கடலிலே போய் ஒளிந்து கொள்கிறான். அவன் என்ன கடல்ல போய் ஒளிந்து கொண்டான்? இந்த பிறவி என்ற கடலிலே அகம்பாவத்தினாலே, ஆணவத்தினாலே அவன் உள்ளே சென்று அமர்ந்து கொள்கிறான். அப்போ அந்த பிறவி கடலிலே, அந்த பிறப்பு என்ற கடல், இந்த உலகிலே இருக்கக்கூடிய அந்த சாகரம் இருக்கிறதே, பிறவி பெருங்கடல், அந்த கடலிலே புதைந்து அகங்காரத்தினாலே புதைந்திருக்கக்கூடிய சூரனை அவன் மலையாக, கிரௌஞ்ச மலையாக ஒளிந்திருக்கிற நேரத்திலே அந்த கடலையே வற்ற செய்து விட்டான். இவன் எந்த கடல்ல போய் ஒளிந்து கொண்டானோ, முருகப்பெருமான், அது சூரசம்ஹாரம் பார்க்கணும், ரொம்ப அருமையா இருக்கும். அது திருச்செந்தூர்ல, எல்லா ஊர்ல, நிறைய ஊர்ல நடக்கும். ரொம்ப முக்கியமா அங்க நடக்கும். அப்ப அங்க போய் அந்த வேல் அங்க போன உடனே வேலை அழித்தது என்பார்கள். வேலை என்றால் கடல். அந்த வேல் சென்று கடலை அழித்தது, சூரனை அழித்தது, அந்த கிரௌஞ்ச மலை அழித்தது. இதெல்லாம் வேலுக்கு அணிகலன் என்று சொன்னார். அதை சொல்ல வருகிறார். ஆகவே இந்த பாடல்ல வேலுக்கு எவ்வளவு முக்கியம் இலக்கியத்துல, இதெல்லாம் பாரதி பார்த்திருக்கிறான். எனவே தன்னுடைய பாடலிலே அவன் என்ன செய்கிறான்? மிக இயல்பாக
சிவனிலிருந்து பராசக்திக்கும், பராசக்தியிலிருந்து வேலுக்கும் வருகிறான். தன்னாலே தான் பெற்று சக்தி 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 என்று சொன்னால் அதுவே சுகம் என்றவன் அடுத்த பாடலை கடைசி பாடுகிறான். சுகத்தினை நான் வேண்டி தொழுவேன், எப்போதும் அகத்தினிலே துன்புற்று அழுதேன். அகத்திலே துன்புற்று இருக்கான். இப்போ நான் என்று சொல்லக்கூடிய அகம்பாவம் அகத்தினுடைய அறியாமை. இது எனது என்று சொல்லக்கூடிய புற அறியாமை. இப்ப ரெண்டு சொல்கிறார்கள் பெரியவர்கள். என்ன? அக அறியாமை, புற அறியாமை. அக அறியாமை என்பது நான் என்ற ஆணவம். புற அறியாமை என்பது புறத்திலே இருக்கக்கூடிய எனது, இது எனது வீடு, எனது செல்வம், எனது மகன், எனது மக்கள் என்று சொல்வதெல்லாம் புற அறியாமை. இந்த இரண்டு அறியாமையும் இருப்பதனாலே அகத்தினிலே நான் துன்புற்று அழுதேன். யுகத்தினிலோர் மாறுதலை காட்டி வலிமை நெறி காட்டி. வலிமை நெறி என்றால் என்ன அர்த்தம்? ஐயமெல்லாம் தீர்ந்தது அறிவு என்று சொல்கிறான். ஐயமெல்லாம் தீர்ந்தது அறிவு என்று சொல்லும் பொழுது அதுதான் வலிமை. அந்த வலிமையை நெறிகாட்டி ஆறுதலை தந்தாள் அவள். அருமையான ஈற்றடி. வெண்பானுடைய ஈற்றடி என்னன்னா, ஆறுதலை தந்தாள் அவள். அப்போ அந்த அவள் என்பது வேலையும் தாண்டி, சக்தியையும் தாண்டி, பரமசிவனையும் தாண்டி சக்தி ஒன்றையே தான் குறிக்கிறது. எனவேதான் விடுதலை வெண்பா என்பது சக்தியை உள்ளடி இருக்கிறது. சக்தி என்பது இயக்கம், சக்தி என்பதுதான் தொழில். சக்தியை பற்றி பாரதி கொண்ட வெறி இருக்கிறதே, சக்தி வெறி இருக்கிறதே, அதுதான் இந்த இயக்கத்துக்கு அடிப்படை. அதுதான் பாரதிக்கு அடிப்படை. அதுதான் பாரதியை இத்தனை பேச வைத்தது. அப்ப இந்த பாட்டு இந்த நிறைவு பெறுகிறது. இந்த பாட்டை நான் நிறைவு செய்து விடுகிறேன். விடுதலை வெண்பா மறுமுறை நீங்க படித்து பார்க்கலாம், வீட்டில் படித்து பார்க்கலாம். பொருளை சொல்லிவிட்டேன். இன்னும் சொல்வதற்கு இருந்தாலும் அங்குமிங்காம இப்போ ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த கடைசியில என்ன சொல்றான்? யுகத்தினிலோர் மாறுதலை காட்டி. மறுபடியும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் தனக்கு வேண்டுவதல்ல. பாரதி இது எனக்கு கொடு என்று வேண்டுகிறான். காணி நிலம் வேண்டும் என்கிறான். கடைசியில் என்ன பாடுறான்? இந்த வையத்தை வாழ்விக்க வேண்டும் என்கிறான். அதுபோல இங்க என்ன சொல்கிறான்? இந்த விடுதலை வெண்பாவிலே எனக்கு மட்டும் இந்த விடுதலை அல்ல, என்னை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த யுகத்துக்கே ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று பாடுகிறான். இது எப்படி இருக்குன்னா, ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார் ஒரு பாட்டு. வாழ்க அந்தணர் வானவர் ஆவினம். அந்தணர் வாழ்க, ஆவினம் வாழ்க, வானவர் வாழ்க. தன் புனல் வீழ்க, தன் புனல் மழை வற்றாது பொழிக, மழை வளம் பெருக, வேந்தனும் ஓங்குக. அது அரசாட்சி காலம். வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையமும் துயர் தீர்க்கவே. பாடுறது யாரு? ஞானசம்பந்த பெருமான். அப்ப என்ன பொருள்? பெரியவர்கள் எப்பொழுதும் வாழ்க என்று வாழ்த்தும் போது ஒரு தனி நபரையோ, ஒரு தனி இனத்தையோ, ஒரு தனி குடியையோ, ஒரு தனி நாட்டையோ, ஒரு தனி நாடுகள் பெற்ற ஒரு வளத்தையோ குறிப்பதல்ல. அவ இந்த வையத்துக்கு பொதுவாக வாழ்த்துவார்கள். அப்ப பாரதி அந்த நிலைக்கு உயர்கிறான். எப்படி ஞானசம்பந்தருக்கும் முருகப்பெருமானுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று நான் என்னுடைய இன்னொரு அந்த ஞானசம்பந்த ஞான குழந்தையில பேசியிருக்கிறேன். இப்படி சொன்னா போறோம். அன்னையினுடைய உமையினுடைய முளைப்பால் உண்ட பெருமை, அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் இருவர் தான். ஒன்று முருகன், இன்னொன்று திருஞான சம்பந்தர். ஆகவே திருஞான சம்பந்தரை நான் குறிப்பதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. எப்படி திருஞான சம்பந்தர் வாழ்க வானகர் வாழ்க, இந்த உலகெல்லாம் வாழ்க என்று சொன்னாரோ, அதை போல பாரதி விடுதலை வெண்பாவை என்ன செய்கிறான்? ஐயமிலா வழிகாட்டியாக விளங்கக்கூடிய சுகத்தினை நான் வேண்டி தொழுவேன், எப்போதும் அகத்தினிலே துன்பற்று அழுதேன். ஆனா என்ன ஆச்சு? யுகத்தினிலோர் மாறுதலை காட்டி. அம்மா உன்னை நினைத்த பிறகு ஒரு மாறுதல் வந்தது. அந்த மாறுதலுக்கு பிறகு மனத்திலே ஒரு ஆறுதல் வந்தது. ஆக ஆறுதலை அளிக்கும் ஆறுதலை கொண்டான். ஒரு கவிஞர் எழுதினார், ஆறுதலை கொடுக்கும் ஆறுதலை கொண்டான் என்று முருகனை பற்றி பாடினார்கள். அப்படி மாறுதலை காட்டி வலிமை நெறிகாட்டி ஆறுதலை தந்தாள் அவள். இதுதான் இன்றைய தினம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடுதலை வெண்பா. அது நிறைவுறுகிறது. இனி அடுத்தது என்னப்பா? என்பாவா உண்பாவா பாரதியினுடைய எந்த வெண்பா என்றால் அது அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னும் முடிவு செய்யல. எனவே இந்த நிலையில இந்த விடுதலை வெண்பாவை நிரம்ப மகிழ்ச்சியோடு
மனத்துக்கு நிறைவோடு நான் இதை பற்றி பேசி உங்களிடையே நாம் எல்லாம் இதை பகிர்ந்து கொண்டோம் என்ற அளவிலே நன்றியோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.